ஒரு சின்ன கரண்டியில் சூடு பண்ணணும். ஒரு நிமிஷத்தில் கொதிச்சிடும். கொதிச்ச உடனே வடிகட்டினீங்கன்னா உள்ள ஒரு உப்பு இருக்கும். அந்த உப்புக்கு பேர் இஞ்சி உப்புன்னு பேர். அதுவும் விஷம்தான். அந்த 1 ஸ்பூன் இஞ்சி ஜூஸில் 2 ஸ்பூன் தேன் விட்டு சாப்பிட்டு வந்தீங்கன்னா அந்த வயிறு மட்டும் குறையும். ஒன்று. இன்னொரு நாள் இதே தான் டெய்லி சாப்பிடாம மறுநாள் என்ன பண்ணால் அன்னாச்சி பழம் இருக்கு பாருங்க. அன்னாச்சி பழம் பாதி பழத்தை நல்லா துண்டு துண்டாக சீவி 1 டம்ளர் தண்ணி விட்டு பாத்திரத்தில் நைட்டு நல்லா கொதிக்க விட்டு அதில் ஒரு ஓமம் 1 ஸ்பூனை போட்டு நைட்டு பூரா ஊறணும். 1 டம்ளர் தண்ணி 1/2 டம்ளரை வற்ற வச்சுட்டு மறுநாள் காலையில் பல்லு வளர்க்கணும்னு எடுத்து சாப்பிடுங்க. இந்த வயிறு மட்டும் குறையும். இதை மாற்றி மாற்றி செஞ்சு வந்தாலும் இந்த வயிறு மட்டும் குறைகிறது. பல பேரை ஸ்லிம் ஆகிக்கலாம். அதே மாதிரிங்க சார், இது சீத்தாப்பழம் சாப்பிட்றோம்ல, சீத்தாப்பழம் விதை வந்து பயங்கரமான விஷம். அரளி விதையை விட சீத்தாப்பழம் விதை வந்து விஷம் சார். ஆமாம், 4 சீத்தாப்பழம் விஷம். அந்த விதையை தட்டி சாப்பிட்டா அந்த ஆள் உடனே 10 நிமிஷத்தில் மயக்கம் போட்டுருவாரு. அதனால சீத்தாப்பழம் விதையை யாரும் சாப்பிடக்கூடாது.